இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், என் குழந்தை நான் சொல்றது எதுவுமே லிசன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இதோட மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம அதை லிசன் பண்ணவே மாட்டோம். குழந்தை ரொம்ப எக்ஸ்பிரசிவா அம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ ஃபீலிங்ஸ் சொன்னா கூட நம்ம அந்த ஃபீலிங்ஸை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டினை பண்ணிடுறோம். ஸோ நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனாலேயே குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்கறதே கிடையாது. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டெசரி அண்ட் பேரண்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் ரன்ஸ்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காமனா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களே நல்லா தூங்கி எழுந்து வந்துட்டு அம்மா எனக்கு இன்னுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம டக்குன்னு என்ன இப்பதான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன் அதுக்குள்ள எப்படி டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லாட்டி அம்மா எனக்கு நல்லா ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இல்ல பயங்கரமா குளுது கண்டிப்பா நீ ஸ்வெட்டர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி நம்ம ஏதோ எல்லாரும் சேர்ந்து டிவி ஷோவே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு அந்த டிவி ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் போரிங்கா இருக்குமா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஸ்னாப் பண்ணிடுவோம். இல்ல ரொம்ப எஜுகேஷனலா இருக்கும், உனக்கு நல்ல ஷோஸ் எதுவுமே பிடிக்காது, அது இதுன்னு நம்ம ஆர்கியூ தான் பண்ணணும்னு நினைப்போம். அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்றான் என்ன சொல்ல வராங்கிறத கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிட்டே இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ரீசனே. இது எல்லாமே ரொம்பவே ஃபெமிலியரா நமக்கு கேட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு இதுதான் பண்ணியிருக்காங்க, நம்மளுமே நம்ம குழந்தைக்கு நம்ம இதையவே தான் பண்றோம். ஏன் நானே இது என் குழந்தைக்கு நிறையவே பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நானே யோசிச்சு ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம பையன் சொல்றது எதுவுமே கேட்கறதே கிடையாது, அவன் என்ன ஃபீல் பண்ணி சொன்னாலும் அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தான் சொல்றமே தவிர அவன் என்ன ஃபீல் பண்றாங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாமே அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம ஆர்கியூமெண்ட்ல கொண்டு போயிட்டே இருக்குமே தவிர அது எப்படி சால்வ் பண்ணுங்கிற சொல்யூஷனுக்கு நம்ம வந்ததே இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்றதுனால குழந்தைங்க அவங்களோட ஓன் ஃபீலிங்ஸே டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த ரோல் பிளேங்கிற கேம் பிளே நான் வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் குழந்தை டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இப்போ என் குழந்தையோட சிச்சுவேஷன்ல என்ன நான் வச்சு பார்த்தேன். இப்போ நான் டயர்டா இருக்குன்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா அப்பா கிட்ட எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி யோசிக்க என்னோட பேரண்டிங் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் கொஞ்சமா என்னோட குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதே சிச்சுவேஷன்ஸ்க்கு என் குழந்தை அம்மா எனக்கு டயர்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே உனக்கு இன்னும் டயர்டா தான் இருக்கா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அம்மா ரொம்பவே ஹாட்டா இருக்கு எனக்கு இந்த ஸ்வெட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மேபி எனக்கு தான் கோல்டா இருக்கும் உனக்கு மேபி ஹாட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ டிவி ஷோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லும் போது மேபி அது உன்னோட ஏஜுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க சொல்ல அதை நான் அக்னாலேஜ் பண்ணி ஓகே இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இது என்னோட பேரண்டிங் ஸ்டைலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் என் பையனுமே நல்லா எக்ஸ்பிரசிவ் ஆகிட்டான், என்ன நினைக்கிறானோ அதை ஓப்பனாக சொல்லவும் ஆரம்பிச்சிட்டான். என் பையனுக்குமே மம்மியும் நானும் ஒரே டீம்ல தான் இருக்கோம், வேற டீம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டோம். இதே மாதிரி தான் ஒரு நாள் என் பையன் சொன்னா அம்மா எனக்கு அம்மா அம்மாவை சுத்தமா பிடிக்கல அப்படின்னா அப்போ நான் எவ்வளவுதான் யோசிச்சு எவ்வளவுதான் பேஷன்ஸோட இவ்வளோ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நான் டக்குன்னு பயங்கரமா கத்த தான் செஞ்சேன் நான். ஸோ அந்த டைம்ல நான் யோசிச்சு பார்த்தேன் என்னதான் மற்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் ஆங்கிரியா இருக்கான் இல்லாட்டி சேடா இருக்கான் அதெல்லாம் நான் அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அன்கம்ஃபர்டபுள் ஆகும்போது என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸை டக்குன்னு நம்ம அக்ரி பண்ணாம அந்த ஃபீலிங்ஸை எப்படி டேக்கிள் பண்றது அதை எப்படி ரீடைரக்ட் பண்றது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் நல்லாவே கனெக்ஷன் பில்ட் ஆகும். இந்த கனெக்ஷனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படிங்கிறதுக்காக நான் 4 டெக்னிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாத்தீங்கன்னா லிசன் வித் ஃபுல் அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை ஒரு பையன் அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா இன்னைக்கு ராம் என்ன ஸ்கூல்ல அடிச்சுட்டான், ராம் என்னை இப்படி பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்றது அப்பா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பையன் அப்பா ஒண்ணுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதே சிச்சுவேஷன் நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஹேண்டில் பண்ணலாம். லிசன் வித் ஃபுல் அட்டென்ஷன். ஸோ அந்த டிவியை ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம திரும்பி குழந்தையோட ஐ கான்டாக்டுக்கே சொல்லுக்கண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் இந்த மாதிரி ராம் என்ன அடிச்சுட்டான்ப்பா, என்னால் அதை டேக்கிள் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூட அட்வைஸ் பண்ணாம நீங்க ஃபுல்லா லிசன் பண்ணாலே போதும். அந்த அட்டென்ஷனை ஃபுல்லா கொடுத்து அந்த குழந்தையே கடைசியில சரிப்பா நான் இனிமேல் ராம் கூட விளையாடாம நான் விக்கி கூட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த சொல்யூஷனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா பெருசா லெக்சரோ இல்லாட்டி அட்வைஸோ எதுவுமே கொடுக்கல, ஆனா அவரோட ஃபுல் அட்டென்ஷனையும் கொடுத்து அந்த குழந்தைய ஸ்டோரி லிசன் பண்ணனால அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ இதே மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் அக்னாலேஜ் வித் வேர்ட். இப்போ ஒரு குழந்தை
குழந்தை வந்து அம்மா என்னோட ரெட் பென்சிலை காணுமா, இன்னைக்கு நான் ஸ்கூலில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு எதையாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருக்கேன், இனிமேல் உனக்கு நான் பென்சிலே வாங்கி தர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நடந்த கிச்சனுக்கு போயிடுவோம். அப்போ அந்த குழந்தை வந்து நம்ம சொல்ல வந்ததை யாருமே லிசன் பண்ணவே இல்லையே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னோடனே அந்த குழந்தை வந்து அம்மா நான் இன்னைக்கு என்னோட ரெட் பென்சிலை திருப்பி தொலைச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லும் போது, ஓ ரெட் பென்சிலா அப்படின்னு கேட்கலாம். திருப்பி அந்த குழந்தை கண்டினியூ பண்ணுவாங்க ஸ்டோரியை. நான் ரெட் பென்சிலை வந்து நான் டேபிளில் தான் வச்சுட்டு போயிருந்தேன், வச்சுட்டு பிடி கிளாஸ்க்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் காணோம் அப்படின்னா, ஓ அது ரொம்ப உனக்கு சேடாக இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டு வச்சு நீங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அவங்க பில்ட் பண்ணி கடைசி அவங்க சொல்லுவாங்க, அம்மா மேபி நான் அந்த ரெட் பென்சிலை வந்து டேபிளில் வைக்காம நான் என்னோட பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு போயிருந்தேன்னா தொலைஞ்சிருக்காதா இருக்கும் அப்படின்னு அவங்களே இந்த சுச்சுவேஷன்லேயும் சொல்யூஷனுக்கு வந்துருவாங்க. தேர்ட் வந்து கிவ் ஃபீலிங்ஸ் அ நேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து வீட்டில் வளர்த்த நாயே வந்து செத்து போயிடுச்சுன்னா பயங்கரமாக அழுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து ரொம்பவே அட்டாச்சாக அந்த டாக் கூட இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அப்பாட்ட வந்து அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க அப்பா சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வேலையில் சும்மா அழுதுகிட்டே இருக்காது, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் வந்து டினை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இதே சுச்சுவேஷனில் அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் ஒரே வேர்டில். ஓ எனக்கு புரியுது, உனக்கு ரொம்ப சேடாக இருக்கும், ஐ நோ யூஆர் வெரி டிசப்பாயிண்டட், இட்ஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட், இட் இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக என்னன்னா கிவிங் விஷஸ் இன் ஃபேண்டசி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து குழந்தை வந்து நைட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, அப்போ வந்து எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது நீங்க என்னதான் சொல்லி பேம்பர் பண்ணாலும் வந்து அவங்க லிசனே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளும் ரொம்ப ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி நம்ம சொல்லலாம், ஓ இந்த ரூம் ஃபுல்லா சாக்லேட்டா இருந்தால் நல்லா இருக்கும்ல, அம்மாவும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம், நீயும் ஒரு சாக்லேட் சாப்பிடலாம், ஆனா இந்த டைம்ல நமக்கு இதெல்லாம் கிடைக்காது, என்ன பண்றது, மேபி நம்ம இப்போ வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வேணா சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கிட்ஸுக்கு பயங்கரமாக நம்ம மேலே வந்து ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிட்ஸ் கிட்ட கொஞ்சமாக நீங்கள் நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியும், நல்ல சேஞ்சஸாக தான் இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற பயனால கிடையாது, ஓ அம்மா திட்டுவாங்க, அம்மா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறனால கிடையாது, ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ்ங்கிறதுனால. ஸோ பேரண்ட்ஸாக நம்மளோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அந்த ஃபீலிங்ஸை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் குழந்தைங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நல்லா டெவலப் ஆகும் அண்ட் அடிஷன் டு திஸ் நம்மளோட கனெக்ஷனும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்க டயர்டாக இருக்குது இல்லாட்டி எனக்கு அம்மாவே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட கோவப்படாமல் பாஸ் பண்ணி ப்ரீத் பண்ணி அதை அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி when kids feel heard they behave right. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, லிசன் வித் லவ். ஸோ நீங்கள் நல்லா லிசன் பண்ணீங்கனாலே வந்து கிட்ஸ் நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது மறக்காம நியூ பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டசரி அண்ட் பேரண்டிங் வீடியோஸுக்கு லேர்ன் வித் ரன்ஸ்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.